ஏங்க லுங்கி என்னங்க இப்படி கட்டிருக்கீங்க? அசிங்கமா இருக்குதுங்க. டேய் அப்படிதாண்டி கட்டுவேன். யார் என்ன கேப்பா? டேய் என்னடா அப்படி பாக்குறா? நான் ஒண்ணு பாக்கலையா? யாரா பாக்கலையா? ஏங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க? அவர் ஏன் அடிச்சீங்க? டேய் நான் ரோட்ல நடக்கும்போது மொச்சு பாக்குறான். அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஹலோ, நான் உங்களை பார்க்கவே இல்லை. என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? டேய் என்னடா அப்படி பேசுற? நான் யார் தெரியுமா? தெரியுமாடா? இங்க பாருங்க, நாங்களும் ஊருக்குள்ள பெரிய ஆள் தான். சும்மா வாய்க்குது, நீ பேசாத. கூட்டனோடா எவனால நான் பாத்துக்கிறேன். கூட்டனோடா என் மேலே கை வச்சுல, நீ உன்னை கூட்டு வந்து பாத்துக்கிறேன்டா. தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க நீங்க. டேய் அப்படித்தான் பண்ணுவேன். இதுனா போட்டோ ஸ்டுடியோவா? ஆமாங்க, ஒரு போட்டோ எடுக்கலாமாங்க? அழியாத வாடியா. பயிரி வீடி கட்டாம மண்ணு கொட்டி வச்சுக்கிறாங்களே. நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கணும் தம்பி. சார் அது நீங்க நல்லா சிரிக்கணும் சார். போதுமா? அதுக்கு நீங்க சிரிக்காமலே இருக்கலாம், வேற மாதிரி சிரிங்க. வேற மாதிரி தானே? போதுமா? ஏய் போட்டோகிராஃபரே யாருப்பா? வாங்க சார். டேய் பாய்ச்சடி வீட்டுக்காரருக்கு மரியாதை. எப்பா ஒரு பந்தாவா போட்டோ எடுப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் எடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணிட்டு எனக்கு பிடிக்காதய்யா. ஏய் கொஞ்சம் வா, நான் எடுத்துறேன். ஏய் யாரா நீ என்கிட்டயே குரல் கொடுக்குற? ஹேய் பிஸ்கோட்டியா, நம்ம கிட்ட மோத்து பாருயா. ஏங்க பிரச்சனை வேணாங்க. பிரச்சனைனா எனக்கு அல்வா தூண்டுற மாதிரி தெரியுமா தெரியாதா உனக்கு? ஏய் பிரச்சனைனா உனக்கு அல்வா துடுற மாதிரியா? எனக்கு பிரச்சனைனா குலோப்ஜாம் சாப்பிடுற மாதிரி. வாடா பிளகா பையா. பிள்ளைக்கா பையாவா? ஏய் என்ன பார்த்து வந்தாலும் பிள்ளைக்கா பையா இருந்தா நீ கொம்மு நின்னுங்கிற. நான் என்னங்க பண்றது? நீங்க தானே சண்டை போட்டு இருக்கீங்க. ஆனா ஏன்னா பிரச்சனை, கொஞ்ச நேரத்துல போட்டு எடுத்து குத்துறேண்ணா. ஏய் அது அங்க சொல்றா. அது எவ்வளவு கெத்தா பேசுவது ஒரு ஆழாக்க மாதிரி இருக்குதுன்னு. ஏய் இந்த கைமா போட்டுடா. டேய் என்ன பார்த்து ஆளக்குன்றா. ஏய் வாடா WW வாடா, நீதான் ரெஃப்ரி. நான் ஆனா எனக்கு ரெஃப்ரி எல்லாம் பார்க்க தெரியாதுண்ணா, எனக்கு போட்டோ தானே எனக்கு தெரியும். எது போட்டாதான் எனக்கு தெரியுமா? இல்லப்பா நீ WW பாக்குறியா இல்லையா? குழந்தைனாவோ என்னை பத்தி தெரியாது பேசுங்குது. பேசிட்டோம். ஏய் அவன் குழந்தைன்றான் என்ன? நீ நம்ம வேடிக்கை பாத்துக்கிட்டா? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுண்ணா, அவர் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எடுக்கிறேண்ணா. இப்ப நீ என்ன எத்தாவணும் இல்ல இங்க என்ன நடக்குன்னே தெரியாது. ஏய் வாடா, நீ சரியான ஆம்பளை இருந்தா இங்க WW போலாம். வாடா, உன் பொண்டாட்டி வேணா ரெஃப்ரியா வச்சிடலாம்டா. அப்படியா? பாத்துக்கலாம் வா. ஏய் எனக்கு சாதகமா தான் நீ பெல் அடிக்கணா. ஏங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாதுன்னு சொல்ற. யார் பொண்டாட்டி நீ? தெரியாதுன்னதுக்கே பொண்டாட்டி மாத்திரானே. ஏய் மானம் கட்டவனே, அப்ப அது யார் பொண்டாட்டிடா? ஏய் ஏன் பொண்டாட்டி தான்டா? ஏங்க நீங்க ரொம்ப பிரச்சனை பண்றீங்க, வேணாங்க. சார் பேச நேரம் ஆகாது சார், ஒரு போட்டோ எடுத்துறேன் சார். அவன் என்ன சீக்கிட்டான். நான் சும்மா இருக்க மாட்டேன். என் ரத்தம் கொதிக்குது. இந்த கடையில நல்லா போட்டோ எடுப்பாங்க. என்ன அழகா காமிப்பாங்களா? அதெல்லாம் எடுப்பாங்கப்பா. ஆனா எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும். எடுக்கலாம்பா, நல்லா அழகா எடுத்துடலாம்பா. ஏய் நான் இங்க நின்னுக்கிறேன். அவனை அழகா தருவேன்ற. அப்ப நாங்கண்ணா. டேய் நீ அழகா இல்லைன்னு அர்த்தம்டா. அதனாலதான் உன்னை விட்டு அவனை எடுக்கிறேன்னு பேசிட்டு காப்புல. ஓஹோ அப்படியா கதா? டேய் யார் அவங்க அண்ணா? இவர் தான் ஒன்லி ஒன் அண்ணன். பார் என் முடி ஒரு முடி ஒரே மாதிரி இருக்குது. மூஞ்சி வச்சு போன மாதிரி இருக்குதாடா. வயசு என்ன ஆகுது? உண்மையான வயசு சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எங்க அண்ணன் வந்து 18 வயசுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதானே அண்ணா? ஆமா ஆமா. ஆனா அவங்க பேசினே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போட்டோ எடுத்துலாமா? இருங்க. பாரா. டேய் என்ன இங்க பேசினீங்க? போட்டோ எடுத்துங்கிறா. நீங்க பேசி முடிங்க, நான் அதுக்குள்ள முடிச்சிடுறேன். முடி. ஏய் எந்த ஊர்ப்பா நீங்க? பக்கத்து ஊர் தான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணுக்குது. மன கட்டிக்கிறானா கேளு. பொண்ணு இருக்குதா? இருக்குதுன்னு சொன்னாலே போதுமே, இவன் ஒட்டே வந்துருவானே. சொத்துக்கிட்டு இருக்குதா அவனுக்கு? சொத்தா? ஒரு 4 கார் இருக்கு. 4 கார் இருக்குதா? அப்ப இவன் தான் அந்த பொண்ணை கட்டிக்கு போறான். இருங்க, நான் கார்னு கேட்க மாட்டீங்களா? நான் BMW இல்ல ஆடியா? BMW இல்ல, ஆடி காரும் இல்ல, சொந்த காரு. எங்க பெரியம்மா எங்க அத்து வீடு. அட நாட்டாரிங்களா, உங்ககிட்ட போய் பேசின நம்பர். பொண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல. ஏய் போட்டோ எடுத்தாச்சா? ஆனா எடுத்தாச்சுண்ணா. எப்படி நான் அழகா இருக்கிறேனா? வாரே வா, சூப்பர். அப்படியே 2க்கு 4 ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு பார்சல் அனுப்பு. 2க்கு 4 ரேட் அதிகமாகும் வேணாம். அப்போ ஒரே நாள்ல கொடு. காசு தானேப்பா, தூக்கி வீசி அடிப்பேன். ரெடி பண்ணி வை. டேய் தள்ளு. என்னடா மைமீசியா இது? ஏய் ஒரு புதுச மீச தொட்டா நீ கொம்முனுக்குற. ஏய் இது மீச இல்லடா, மை. நான் டம்மி பீஸ் எல்லாம் கடவுளை ஏன்பா அனுப்புற? போ, நான் பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்கோ.
ஓ ஏப்பா என் பொண்டாட்டி கொஞ்சம் குண்டு நல்ல பெரிய லென்ஸா போடுனா. ஏங்க எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. வாடிய ஏங்க லுங்கி அப்படியே கட்டினீங்க, அப்படியே இருக்கட்டுமா? கெத்த ஐடியா அப்படியே. ஏங்க பார்க்க ரவுடி மாதிரி இருக்குதுங்க. ரவுடி ரவுடி மாதிரி தான் இருப்பேன். ஏங்க இறக்கி விடுங்க, போட்டோ நல்லா வரணும்ல. ஏய் நாடி புஷ்னோட மானத்தை நீயே வாங்கிட போலுக்குதா. இப்படியே பேசிட்டு இருங்க, நீங்க எடுங்க. அப்படியே இருங்க. அண்ணா எங்க அண்ணனுக்கு போட்டோ எடுத்தா பொண்ணு கச்சிருமா? போட்டோ எடுத்தா புரோக்கராண்ட கொடுக்கணும், அப்புறம் பொண்ணுக்கு பிடிக்கணும். நான் அழகா தானே இருக்கேன், பொண்ணுக்கு பிடிக்காதா? பொண்ணுக்கு பிடிக்காதால் தான் வயசாகி இப்படி இருக்கிற. ஏய் இங்க எடுத்துட்டாயா? மதனே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. நாங்க நேனா போய் நிக்கிட்டா. யோ நாயா யாரோ ஒரு ஆள் மேல கை வச்சுட்டாங்க, அங்க ஒரு வீட்டால ஒரு பிரச்சனை ஆகுதுடா. கேட்டீங்களா சொன்னதை? இப்ப பாரு பிரச்சனை திட்டு விட்டு இருக்கான். எது நானு கேக்கலாம். 10 பேர் ஒரு ஆள் எப்படி சமாளிப்பேன்? உடனேனா இருக்காங்களா போயிட்டாங்களா? வீட்டு வாசலே உக்காந்துக்கிறாங்கடா. அப்ப நான் ஒரு வாரம் தலைமறைவா இருக்கேன். ஏய் அங்க போய் சமாளிச்சுடு. இருங்க எங்க போறீங்க? தலைமறைவு என்ன தேடுவாங்க. என்னங்க இப்பதான் ரவுடி கிவுடின்னு சொன்னீங்க, இப்பதான் இப்ப இப்படி பயப்படுறீங்க? இந்த ஆளு பயந்தா குடிங்க, இது மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவான். யாராவது தேடி வந்தாக்க என்ன கோத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஏய் நாடி ரைஸ்ல ஓடிக்கிடா. ஏய் மகனே, நான் என்னடா பண்றது? நைனா நீ கவலைப்படாத. திருப்பதியில வேலை வேலைக்கு துண்டத்துக்கு சோறு, தங்கத்துக்கு இடமாக்குதான். வா அங்க போயிடலாம். நான் நினைச்சு நீ சொல்லிட்ட. ஏய் பிரச்சனைனா பயந்து போவே இல்ல இந்த சாகுரு. அவனை வந்து கவனிச்சுக்கிறேன். விளக்க நான் இவனெல்லாம் கட்டிக்கிட்டேன் பாருங்க, தலை எழுத்து. சே அந்த 2 பேருமே டுபாக்காரு. நீங்களாவது காசு வச்சீங்களா இல்லையா? காசு இருக்குது, ஆனா பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லுங்க, அப்பதான் நான் போட்டோ எடுப்போம். யோ நான் புரோக்கர் வேலையா செய்யறேன் நானு. இது நான் போட்டோ ஸ்டுடியோ இது. பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா இத சொல்லுங்க, இல்லன்னா போட்டோ எடுக்க மாட்டேன். டேய் போங்கடா போங்கடா. வா இங்க இருந்து அடிப்பாங்க போலுக்குது. நான் உனக்கு கடிட்டா ஒன்னே பண்ண வா. சே நீங்க யார் முகத்திலே முடிச்சுன்னு தெரியல, இது மாதிரி கிராக்கியா வராங்க. ஏம்பா போட்டோ எடுப்பீங்களா? எடுக்கலாம் வாங்க. நல்லா ஸ்டைலா எடுக்கணும், அதை வச்சு நான் பணம் அடிக்க போறேன். படம் நடிக்க போறீங்களா? ஆமா, ஒரு பக்கம் கமல் மாரிக்கணும், ஒரு பக்கம் விஜய் மாரிக்கணும், ஒரு பக்கம் அஜித் மாரிக்கணும். கமல் விஜய் அஜித்தா? என்னடா இது? வரலாறு சூப்பர் ஹீரோடா நானு. 8 இடி மேல விடுவோம் போடா. எல்லாம் வரவெல்லாம் பைத்தியக்காரன் வரீங்க எல்லாம் கடைக்கு. ஒரு நாள் நான் ஹீரோ ஆகி வந்து இந்த கடையை வேலைக்கு வந்து பேசுவேன்டா. ஐயோ வேலைக்கே ஆகாது. நீங்க கடைக்கு லீவ் விடுற வேண்டியதுதான்.